இது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒருத்தங்கள ரொம்ப நேசிச்சோம்னா, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அத நம்புவோம். அதே நேரத்துல நம்ம ஒருத்தங்கள வெறுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, அவங்க நல்லதே செஞ்சாலும் அது நம்ம கண்ணுக்கு தப்பா தான் தெரியும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம சின்ன வயசா இருக்கும்போது, நம்ம அம்மா, அப்பா நம்மள ரொம்ப நேசிச்சு வழிநடத்தியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அத நம்புவோம். அவங்க நிலாவ மலை மேல ஏறிவான்னு சொன்னாலும் நம்புவோம். காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வான்னு சொன்னாலும் அத நம்ம நம்புவோம். அவங்க பொய்யே சொன்னாலும் நம்ம அவங்கள ரொம்ப நேசிச்சதுனால, அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்புவோம். அதே நேரத்துல நம்ம வளர்ந்து வாலிப பருவத்துக்கு வரும்போது, அவங்க உண்மைய தான் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காத, ரொம்ப நேரம் டிவி பார்க்காத, உன் கண்ணு போயிரும், உன் வாழ்க்கை போயிரும், உன் படிப்பு போயிரும்னு அவங்க சொல்லுவாங்க. தேவையில்லாத நபர்களோடு தேவையில்லாம பேசாதன்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கைய நீ இழந்து போயிறாத, பரிசுத்தமா உன்ன காத்துக்கோன்னு அவங்க உண்மைய தான் சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம அந்த வயதுல பெற்றோர் மேல இருக்கிற வெறுப்புனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அத காது குடுத்து கேட்க மாட்டோங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை என்று. இன்னைக்கும் நீங்க ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்த நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, நீங்க அத நேசிச்சு நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, என்னென்ன செய்யணுங்கிறது அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. அத நேசிங்க, தினமும் வாசிங்க, இடரல் இல்லாம வாழுங்க.